வணக்கம் நண்பர்களே. சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது சவுதி அரேபியா பற்றிய செய்திகள். கடந்த 24 மணி நேரத்தில் 363 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அவசர சிகிச்சை பிரிவில் 461 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் சுற்றுப்புறம் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு இடையூறு இருப்பதனால் இரவில் கட்டுமான நடவடிக்கைகளுக்கு தடை. ரியாத்தில் கட்டுமானம் மற்றும் இடிப்பு நடவடிக்கைகள் மாலை மக்ரிப் அழைப்பு தொடக்கம் மாலை 5 தொடக்கம் 6 மணி காலை 7 மணி தொடக்கம் வரை தடை. மீறுபவர்களுக்கு 10,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று ரியாத் நகராட்சி இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளனர். இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் சவுதி அரேபியாவில் உயிரிழந்திருக்கின்றார். மாரடைப்பின் காரணமாக ரியாத்திலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல்ஹாட் என்ற இடத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் பணியாற்றி வந்ததாக சொல்லப்படுகின்றது. 53 வயதுடையவர் என்றும் சொல்லப்படுகின்றது. பஹ்ரைன் மன்னரை சந்தித்தார் சல்மான். சவுதி அரேபியாவுக்கு குறுகிய விஜயம் மேற்கொண்டிருந்த பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் ஈசா சவுதி அரேபியா மன்னர் சல்மான் வரவேற்றுள்ளார். ரியாத்துள்ள அரண்மனையில் பஹ்ரைன் மன்னர் மற்றும் அவரது பரிவாரங்களை மன்னர் வரவேற்றிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் வணிகப் பதிவு விரைவில் ரத்து செய்யப்படலாம். சவுதி அரேபியா தனியார் நிறுவனங்களின் வணிகப் பதிவை ரத்து செய்யும் நடவடிக்கை எளிதாக்கப்பட்டிருப்பதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. உரிமையாளர்கள் தங்கள் பதிவுகளை ஆன்லைனில் ரத்து செய்யும் வசதி அமைச்சகம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்த நடைமுறை கடந்த நாள் தொடக்கம் அமலுக்கு வந்துள்ளது. பினாமி எதிர்ப்பு திட்டங்கள் அடுத்த புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் முன்னதாக வணிக நிறுவனங்கள் மற்றும் நிறுவன கிளைகளில் சிஆர் அல்லது வணிகப் பதிவை ரத்து செய்ய பல தடைகள் இருந்திருக்கின்றன. சவுதி அரேபியாவை எந்த வகையிலும் வெளிப்புற அழுத்தங்கள் பாதிக்காது என்று பட்டத்து இளவரசர் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்காவையும் அட்லாண்டிக் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் பட்டத்து இளவரசர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிட யாருக்கும் உரிமையில்லை. இது சவுதி அரேபியா விஷயம். அமெரிக்காவுடன் எங்களுக்கு நீண்ட வரலாற்று உறவுகள் உண்டு. அதை பராமரிப்பதும் பலப்படுத்துவதே குறிக்கோள். எங்களுக்கு அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் வர்த்தக நலன்கள் உள்ளன. இவை அனைத்தையும் அதிகரிக்க எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது. அதனை அனைத்து பகுதிகளிலும் அதிகரிக்கவும் பலப்படுத்தவும் விரும்புகின்றோம் என்கின்றார். பயங்கரவாதத்தை உருவாக்குவதில் சகோதரத்துவ அமைப்பு பெரும் பங்கேற்றுவதாகவும் அமீர் முகமது சல்மான் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். சவுதி அரேபியா மற்றும் கத்தார் இடையே குடும்ப தகராறு. சவுதி அரேபியாவுக்கும் கட்டாருக்கும் இடையில் குடும்ப பிரச்சினை என்று பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை முடிந்துவிட்டது. வளைகுடா நாடுகளில் 90% அரசியல் பார்வைகளில் இதுவும் ஒன்று. வளைகுடாக்களும் அதன் பாதுகாப்பு சவால்களுக்கு அபாயங்கள், பொருளாதார வாய்ப்புகள் எதிர்கொள்கின்றன. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில்களில் நாடுகள் ஒருபோதும் ஒரு நாடு போன்றது. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில்களை நிறுவுவதற்கு ஒன்றாக செயல்படுத்துவதற்கும் இதுவே உந்துதலாக இருக்கின்றது. கூட்டு நடவடிக்கை, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார திட்டம் மற்றும் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் வெற்றியை உறுதி செய்கின்றது. உறுப்பு நாடுகளுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் இயற்கையானது. ஆனால் பொதுவாக நலன் வலுப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் சர்ச்சைகள் தீர்க்கப்பட வேண்டும். கட்டார் சவுதி அரேபியா உறவுகள் இன்று சிறப்பாக மாறியிருப்பதுடன் கட்டார் அமீர் அவர்கள் அற்புதமான மனிதர், சிறந்த தலைவர் என்று முகமது பின் சல்மான் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் ரியாத்தில் உயிரிழந்திருக்கின்றார். 10 நாட்களுக்கு முன்பு ரியாத்துக்கு வந்த இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் அவரது இல்லத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் உயிரிழந்தவர் சந்தோஷ் என்று சொல்லப்படுகின்றது. இவருடைய வயது 43 என்றும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இவர் பிப்ரவரி 21 அன்று கம்பெனி வேலைக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது. போரை முடிவுக்கு கொண்டுவர மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மத்தியஸ்தம் செய்யுமாறு சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பு விடுத்துள்ளார்.
போருக்கான ஆதரவு குறித்து முகமது பின் சல்மான் அழைத்தபோது விளாடிமிர் புட்டின் இதை அறிவித்துள்ளார் என்றும் இருவரும் தொலைபேசியில் உரையாடியதாகவும் தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காணவும் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரசியல் தீர்வு அவசியம், அதற்கு அனைத்து ஆதாரமும் உறுதி. அதே சமயம் சவுதி அரேபியா எண்ணெய் விலையில் சமநிலை அடைய விரும்புவதாகவும் இதில் ஒபெக் நாடுகள் முக்கிய பங்குகள் வகிக்க வேண்டுமென்றும் சல்மான் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டவருக்கான பணிச்சூழலை மேம்படுத்த தொழிலாளர் பிரச்சினைகளுக்கு நட்பு முறையில் தீர்வு. சவுதி அரேபியாவில் மனிதவள அமைச்சகத்தின் தொழிலாளர் விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் ஃபைசல் கருத்தின்படி நட்பு தீர்வு என்பது தொழிலாளர் தகராறுகளை தீர்ப்பதற்கு ஒரு மின்னணு தளமாகும். தனது நேர்காணலின் போது நட்பு ரீதியான தீர்வு முன்முயற்சி என்பது வெளிநாட்டவருக்கான வேலை நிலைமைகளை மேம்படுத்தும் ஒரு தேசிய உருமாற்ற திட்டத்தின் முயற்சிகளில் ஒன்றாகும். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 213 ரியால், 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 232 ரியால். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 19.99, இலங்கை ரூபாவில் 53.62. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் அதேபோன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு கிடைக்கப்பட்ட கொமன் விவரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முகமது மன்சூர் இவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தயவு செய்து சவுதி அரேபியாவின் செய்திகள் மட்டும் சொல்லுங்கள். உக்ரைன் ரஷ்ய மோதலில் இந்திய மாணவர்கள் அப்பட்பட்டு போல் உள்ளார்கள் என்றும் துபாய் இந்திய விமானங்கள் ஆரம்பித்துள்ளனர் என்று கூற தேவையில்லை என்றும் சவுதி அரேபியா செய்திகள் மட்டும் சொன்னால் போதுமென்றும் குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ராஜேந்திரகுமார் சவுதி அரேபியா தொழிலாளர்களுக்கு புதிதாக இருக்கும் இந்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். மிக விரைவில் இந்த சட்டம் வரும் என்று மனிதவள அமைச்சகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அந்த சட்டத்தில் உள்ளடங்கப்பட்ட விடயங்களைத்தான் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். சட்டம் எதுவோ அதே போன்று சவுதி அரேபியாவில் இருக்கும் முதலாளிகள் செயற்படுவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். மற்றும் இக்பால், தாங்கள் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சேவைகளுக்கு மிக்க நன்றி என்றார். சவுதி அரேபியா யூஃபைல் பகுதியில் இருந்து இக்பால் மற்றும் சுகுமார், மத்திய அரசு என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு ஒன்றிய அரசு என்று அழைக்கலாம், அது மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட ஒன்றிய அரசு என்றும் பதில் தந்திருக்கின்றார் சுகுமார். மற்றும் குமார், நன்றி தம்பி, இந்த புதிய சட்டம் வீட்டு ஓட்டுநர்களுக்கு பொருந்துமா, கொஞ்சம் தெளிவாக செய்தியை தந்தீர்கள் என்றால் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் வீட்டு பணியாளர்கள் என்று சொன்னால் நீங்களும் அதில் உள்ளடக்கம். மற்றும் யாமல் முகமது இவர் ரியாத் சவுதி அரேபியாவில் இருந்த மற்றும் PMRF. உங்கள் தகவல்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மேலும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். ரியாத்திலிருந்து ஆரிஃப் மற்றும் நாகராஜர் மலியாண்டி. இனிய இரவு வணக்கம் சகோ என்ற நட்புடன் வாழ்வோம், பாசத்துடன் இருப்போம். சவுதி அரேபியா ரியாத் மாநகரிலிருந்து தங்கள் நிகழ்ச்சிகளுக்கு நன்றிகள். மற்றும் கோடீஸ்வரன் காத்தமத்து, உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ரவி சாஸ்கோ, இன்றைய செய்தி வழங்கியமைக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஹாஜா நஜிமுதீன், இவர் எமது எஃப்னா தமிழ் டிவி டெலிகிராம் குறிப்பில் ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தால், அதாவது அல்கோபர் பிராந்தியத்தில் மதியம் 1:30 மணியளவில் புழுதிக்காற்று என்ற வீடியோ தொகுப்பை எமக்கு அனுப்பியிருந்தார். அந்த வீடியோ தொகுப்பை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே போன்று சவுதி அரேபியாவின் பல பகுதிகளில் இது போன்ற புழுதிக்காற்றுகள் தென்பட்டதை அவதானிக்க முடிந்திருக்கின்றது. நாங்கள் முதல் செய்திகளில் தருவதற்கு மறந்துவிட்டோம். தற்சமயம் ஹாஜா நஜிமுதீன் தந்த செய்திகளை உங்களுக்கு இணைத்திருக்கின்றோம். மற்றும் இந்தியன் சோசல் போரத்தின் சேவைகள் மிக சிறப்பாக நடந்து வருவது வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஹஜா நஜிமுதீன். மற்றும் அன்பு வணக்கம் நாதன், இனிய இரவு வணக்கம், நான் காளிநாதன், சவுதி அரேபியாவிலிருந்து உங்கள் செய்திகள் அனைத்தையும் விடாது கேட்பதில் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார் அன்பு நாதன் காளிநாதன். மற்றும் பாபு கண்ணையாரம், மிக்க நன்றி ஐயா, தாங்கள் கொடுத்த செய்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கே பாபு, வேலூர் மாவட்டம், நான் சவுதி அரேபியா அரப் மால் யத்தாவில் பணிபுரிகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் பாபு கே பாபு. மற்றும் ரங்கநாதன் பழனிமுத்து, தகவல்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் நிர்மலா, வணக்கம் அண்ணா, மிகவும் நன்றி அண்ணா, உங்கள் தகவல் அண்ணா மிகவும் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் நிர்மலா. மற்றும் நசீர் ஹாயத்,
உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் சவுதி அரேபியா அல் ஹாசிம் பகுதியிலிருந்து பெரியா, இவர் இலங்கையைச் சேர்ந்தவர், மிக்க நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் இரவு வணக்கம், உங்கள் பணி தொடரட்டும், வாழ்க வளமுடன் என்று குறிப்பிட்டுள்ளார் தேவன் பாய். மற்றும் அக்கரைப்பற்று டிவி, தயவு செய்து சவுதி அரேபியா செய்தியில் மட்டும் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் உக்ரைன் தொடர்பான ஒரு செய்தியை இணைத்திருந்தோம், அது அவருக்கு பிடிக்கவில்லை போல் தோல்கின்றது. ஓகே, அக்கரைப்பற்றிலிருந்து அக்கரைப்பற்று டிவி என்று குறிப்பிட்டுள்ளார், நன்றி. மற்றும் தங்கராஜ் மோசஸ், அன்பான இனிய காலை வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஐயப்பன் அபி, இரவு வணக்கம் நண்பரே என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அமுதா மகேஷ், நன்றி உங்கள் தகவல்களுக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். சிவா, உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி சிவா மம்முட்டி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் செல்வராணி, தோமஸ் செல்வராணி, வணக்கம் அண்ணா, நான் சவுதியில் பணிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டு வருகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் இலங்கையைச் சேர்ந்தவர், தோமஸ் செல்வராணி. மற்றும் பிஜி, வணக்கம் ப்ரோ, ஸ்ரீலங்கா போகிறதுக்கு PCR எடுக்க வேண்டுமா இல்லையா சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். விஜி, கண்டிப்பாக நீங்கள் சவுதி அரேபியா விமான நிலையத்தில் 3 தடுப்பூசிகள் 2 தடுப்பூசிகள் போட்டு 8 மாதங்கள் கடந்திருந்தால் 3வது தடுப்பூசியும் ஏற்றப்பட வேண்டும். ஏற்றப்பட்டிருந்தால் நீங்கள் PCR எடுக்க தேவையில்லை. மற்றும் அப்பாஸ், இரவு வணக்கம் ஐயா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஃபாத்திமா, தேங்க்யூ எஃப்னா என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் இலங்கையைச் சேர்ந்தவர் ஃபாத்திமா. மற்றும் குழந்தசாமி, ஆழ்ந்த இரங்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஜுகுனா, மிக்க நன்றி உங்கள் தகவல்களுக்கு, வாழ்க என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் கார்த்திக ராஜா சூப்பர் பிரதர் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் முகமது கோஸ், இனிய இரவு வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். சாந்தி, ஹாய் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஹபில் விக்கி, நியூஸுக்கு நன்றி என்றும் குட் நைட் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கபில் விக்கி விக்னேஸ்வரன். மற்றும் பூமி, ஹாய் சகோதரா, இரவு வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அசாருதீன், சூப்பர் ப்ரோ என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஃபாத்திமா ஃபர்வேன், நன்றி ப்ரோ என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் நவாஸ், தேங்க்யூ யுவர் நியூஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஹர்பையா மனோகரன், வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் சொக்காரா முருகன், காய் அண்ணா இரவு வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அல் ரோசன், அஸ்லாமு அலைக்கும், குவைத்தில் வீட்டில் வேலை செய்கின்றேன், எனது பெயர் ரோசனா, எனது நாடு ஸ்ரீலங்கா, எனது ஊர் புல்மோட்டை, எனக்கு சவுதி அரேபியா செய்திகளை தொகுத்து வழங்கிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள், செய்தியை பார்ப்பவர்களுக்கும் ஆமீனா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் மனாஸ் முகமது, இலங்கையிலிருந்து தற்சமயம் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். மற்றும் லைலா, வணக்கம் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஹாஃபிலா, தேங்க்ஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். நிர்மலா, நன்றி அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். சிதம்பரம் மாறே, நலம் தானே உறவுகள் அனைவரும் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ரமேஷ் ஆர் முருகன் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார், இவர் இலங்கை. குமார் பாலசிங்கம், வணக்கம் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் பிரதர், இப்போ PCR வேண்டுமா சவுதியில் போக என்று ஹாசிம் நுவரேலியாவில் என்று குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் வேக்சின் எப்படி செலுத்தியிருக்கின்றீர்கள்? 2 தடுப்பூசிகள் போட்டு 8 மாதங்கள் கடந்திருந்தால் 3 தடுப்பூசிகள் பெற்றிருக்க வேண்டும். 3 தடுப்பூசிகள் பெற்றிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு PCR தேவையில்லை. அப்படி இருந்தாலும் உங்களுடைய டிக்கெட் போடும் இடம் டிராவல்ஸ் ஏஜென்ட்டிடம் நேரடியாக கேளுங்கள் ஒரு முறை. தனிகாசலம், இரவு வணக்கம் அண்ணா. விவேக் வி, தகவல்களுக்கு நன்றி அண்ணா. பார்த்திபன், தஞ்சாவூர், இந்தியாவிலிருந்து நமக்கு பதில் வழங்கியிருக்கிறார். மற்றும் ராஜ், இரவு வணக்கம் அன்புராஜ் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அப்துல் ரசாக், வீட்டு பணியாளர்களுக்கான புதிய சட்டம் ஹவுஸ் டிரைவர்களுக்கும் பொருந்துமா என்று குறிப்பிட்டுள்ளார். கண்டிப்பாக பொருந்தும். மற்றும் NB பரமசிவம், யான்பு, சவுதி அரேபியாவிலிருந்து எமது செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதே போன்று திருச்சி அமனுல்லா, இவர் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார், தமிழ்நாடு என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் விஜயகுமார், சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார், வணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். ரகுபரன், நன்றி சார் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் முகமது ஃபைசல், ஹாய் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் ஹிக்மத் அலி, ஸ்ரீலங்கா என்று குறிப்பிட்டுள்ளார், நன்றி என்று.
அப்துல்லா தாஜுதீன் நன்றி அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அபூபக்கர் இவர் ரியாத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அதே போன்று மற்றும் அன்வர் லங்கா இலங்கையைச் சேர்ந்தவர் ரியாத்தில் தற்சமயம் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இன்று எமது செய்தி சேவைகளுக்கு கொமெண்ட் பண்ணியவர்களின் பெயர் விவரங்களை மிக தெளிவாக தந்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நீங்கள் வசிக்கும் பிராந்தியத்தில் புழுதி புயல் இப்போது ஓய்ந்து விட்டதா? நண்பர்களே, கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.